ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷசாம். நான் வந்து திரும்பி பேசுகிறான்னு முடிவு பண்ணிட்டேன். என் சேனல் போனாலும் பரவாயில்ல. சில பல தற்குறிகளில் இருக்கிறானுங்க. அவங்க பேரை நான் ஸ்பெஷலாக சொல்ல விரும்பல. சரி, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். ரோஸ்ட் பிரதர்ஸ், நீங்களாம் ஒருத்தன் மனுஷனுங்களா? இல்லைங்களா? இவ்வளோ நாளாக ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றிருந்தீங்க. நீங்கள் வந்து ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸுன்ற கவரப் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரீசெண்டாக அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். வைஷ்ணவி வச்சு நீங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அது என்ன பெரிய உத்தமியா? தளபதி யாருன்னு கேட்டால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தான் தெரியாதான் ஸ்டாலின் தான் தளபதியா? என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? கெட்ட வார்த்தை வருது, பேச முடியாமல் இருக்கேன். அதாவது விஜய் வெறுக்கணும், அதான் உங்கள் மெயின் கான்செப்ட் இவ்வளோ நாளாக. சரி, நீங்கள் பேசினீங்க, யாரும் உங்கள் கண்டுக்காமல் விட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ தேவையில்லாமல் மக்களுக்கு அக்கறை காட்டுற மாதிரியே நான் வந்து சொன்னோம், நீங்கள் தேவையில்லாமல் போனீங்க, இத்தனை பேர் செத்தீங்க, இப்படிலாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா நீங்கள் எப்படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இத்தனை நாள் டிஎம்கே பண்ணதில் நீங்கள் எங்கே போனீங்க? ஏன் அதெல்லாம் நீ பேச மாட்டேன்ற? சரி, நீ விஜய் வெறுத்துக்கு பரவாயில்ல, டிவிக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டிஎம்கே பண்ண ஆட்கள்லாம் பேசுப்பா. இப்போ என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் நீங்கள் இப்போலாம் அங்கெல்லாம் எங்கே காதை எடுத்து வச்சுருக்குற? அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் வந்து என்னென்னா, இவனுக்கு வந்து ஒரு 4-5 மீடியா கிட்டே பேட்டி கொடுத்துட்ருக்கானுங்க. நடுவில் வந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல, நான் அது டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த மனுஷனை நான் சப்போர்ட் பண்ணல, அந்த மனுஷன் வந்து தரக்குறைவாக தான் பேசினார். வீடியோவுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தா அப்படி தான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சோன்னு பார்த்தா அப்படி தான் தெரியும். ஃபுல் வீடியோ பாருங்கள். அதாவது இவங்க காசு கொடுத்தா பேசுகிறவங்க, இவனுங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டுருக்காப்புல. போகிற மனுஷனை அந்த குண்டா ஒருத்தர் பண்ண, அவன் பேர் தெரியாது, ரோஸ் பிரதேசில் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ ஒரு காமன் மேனாக இருந்தாலுமே உனக்கு ரைட்ஸே கிடையாது ஒருத்தர் பிடிச்சி அப்படி இழுக்கிறதுல. ஸோ அப்படி நீ பிடிச்சி இழுத்துனா யாராக இருந்தாலும் ட்ரிகர் ஆவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் அந்த மனுஷன் தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரிகர் பண்ண, அதனால தான் அந்த மனுஷன் அந்த பேச்சு பேசினாப்புல. நீ ஒன்றும் ஒழுங்காக பேசலையே, நீங்கள் 2 பேரும் இன்னும் ஒழுங்கா எதுக்கேற்றாலும் கெட்ட வார்த்தையில் பேசுவீங்க. எனக்கு என்னன்னா, விஜயை கூட்டுவா, நான் அவங்க இழுக்கிறேன், நான் சண்டை போடுறேன்ற. யாருன்னா நீ ஃபஸ்ட்டு 10 வருஷமாக அந்த பேரை வச்சு தான் நீ சோறு தின்னு இருக்கிற. சரி, ஒன்றும் இல்லைடா, நீ விஜய் பிடிக்காதுலடா, விஜய் வரக்கூடாதுலடா, அந்த ஆளை பற்றி வீடியோ போடுறதை விட்டுறா, அந்த மனுஷனை விட்டுரு, நீ போடு. அஜித் ஃபேன் நான், அஜித் என்னை வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடியோ போடு. அதுக்கு உனக்கு வியூஸ் வருதா பாரு. அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், அவனுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஓகேவா? இத்தனை நாள் இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வீடியோஸ் மேக்ஸிமம் போடுறது 30,000 வியூஸ் தான். இப்போ கரண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன 1 லட்சம் வியூஸ் போகுது. ஏன் காரணம்? விஜய் தான். ட்ரிகர் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர், இவன் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இதை வச்சு வீடியோ போட்டு வீடியோ எடிட் பண்ணி சம்பாதிக்கணும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப தப்பான விஷயம். அதாவது இந்த வீடியோவில் ஐ மீன் அபவுட் டிஎம்கே பற்றி நான் வந்து ஒரு வீடியோ நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் போடுறேன். பட் இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு. இதை என்கரேஜே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு. அதாவது பல பொலிட்டீஷியன்ஸ், அதாவது நார்மல் பீப்புள்ஸ், ஒரு சில செலிப்ரிட்டிஸ் வந்து ஆரம்பித்து பாதியிலே மூடிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி டைமில் கூட இவர் வந்து இப்போ வந்து நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன்னு சொல்லிட்டு நிற்கிற மனுஷனை நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டமாக பேசி இது பண்ணாதீங்க. அதாவது எதிர்க்க முடியல பாதி பேரால். ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது, எதிர்க்க முடியல, வழி இல்லை. ஒரு மனுஷன் எதிர்க்கும் போது அதை தடுக்காதீங்க. ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேனே, இத்தனை வருஷம் டிஎம்கேக்கு வந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கு. இவங்க 2 பேர் தான் மாற்றி அபவுட் 20 இயர்ஸ் கிட்ட அவங்க தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க. ஏன் வேறு ஒரு ஆள் வரலாமே? சரி, ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா, அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன். வரதுக்கு முன்னாடியே வந்து நீ சொல்லிட்டேன்னா ஒன்றும் இல்லையா, அந்த வீடியோ நான் பேசி முடிக்கிறப்ப நான் ஃபைனலாக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். விஜய் அவர் ஒருவேளை அவர் ஜெயிப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை ஜெயிச்சு அவர் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாருன்னா நானே வந்து விஜய் ஹேட்டராக மாறுறேன்.
அவ்வளோதான்.